முன்னிட்டு சென்னையின் முக்கிய வணிக மையமான தியாகராய நகரில் பொதுமக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை அங்கிருக்கும் நமது செய்தியாளர் மணிகண்டனிடம் கேட்கலாம். மணிகண்டன், பொதுவாகவே தியாகராய நகர்ல சாதாரண நாட்களை மக்களோட கூட்டம் அதிகமா இருக்கும். அந்த வகையில தீபாவளியை முன்னிட்டு அங்கு மக்களோட கூட்டம் எப்படி இருக்கு? பொதுவா எந்த பகுதியில கூட்டம் அதிகமா காணப்படுது? சரண்யா, தீபாவளி பண்டிகை முன்னிட்டு காவல்துறை தரப்பில் சென்னை முழுவதும் 1000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். முக்கியமாக தீபாவளிக்கு இன்னும் 4 தினங்களே இருக்கும் நிலையில் தீநகரில் மக்கள் கூட்டம் அலைமோதி வருவதை நம்மால் இங்கு காண முடிகிறது. கடந்த சில தினங்களாக மழை பெய்து வந்த நிலையிலும் கடந்த 2 நாட்களாக மழை இல்லாத காரணத்தால் மக்களுடைய பொருட்கள் வாங்கும் அந்த ஆர்வம் கூட இருக்கிறது என்று நாம் சொல்ல வேண்டும். தற்பொழுது பார்த்தோம்னால் ஆயிரக்கணக்கான மக்கள் ரங்கநாதன் தெருவிலும் டிநகர் உஸ்மான் சாலையிலும் குழுமி இருக்கிறது நம்மால் இங்கு காண முடிகிறது. சென்ற வருடங்களைப் போல் இல்லாமல் இந்த வருடம் ரங்கநாதன் தெரு மற்றும் உஸ்மான் சாலையில் உள்ள தெருவோர கடைகளை காவல்துறையினர் அப்புறப்படுத்தியிருக்கிறார்கள். அதனால் தாராளமாக பொதுமக்கள் வந்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இங்கு காணப்படுகிறது. இங்கு 200க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு மக்களுடைய நடமாட்டத்தை காவல்துறையினர் தொடர்ந்து கண்காணித்து வருகிறார்கள். மேலும் 560க்கும் மேற்பட்ட போலீசார் இங்கு பாதுகாப்பு பணி நிறுத்தப்பட்டு 20 ஸ்பெஷல் கிரைம் டீம் என்று சொல்லக்கூடிய சிறப்பு குற்ற புலனாய்வினர் மாறு வேடத்தில் மக்களோட மக்களாக கலந்து இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருவதை நம்மால் இங்கு காண முடிகிறது. பொதுமக்களிடையே ஒரு ஆர்வத்தை நம்மால் இங்கு காண முடிகிறது. ஒரு நிமிஷம் வாங்க, இங்க வாங்கம்மா, இங்க வாங்க மேடம், எக்ஸ்கியூஸ் மீ. பொதுமக்கள் நாம் கூப்பிட்டும் வராத அளவுக்கு அவர்கள் பொருட்கள் வாங்குவதற்கு அந்த அளவுக்கு அவர்கள் மத்தியில் ஆர்வத்தை நம்மளுக்கு காண முடிகிறது. தற்போது நம்மிடம் ஒரு பெண்மணி இருக்கிறார். ஐயா, தீபாவளிக்கு பொருட்கள் வாங்குறதுக்கு அதிகமான கூட்டம் வந்துட்டு இருக்காங்க இல்லையா? உங்களுடைய அனுபவத்தில் இந்த கூட்டம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வருஷம் கூட்டம் குறைவு. ஆமா, வேற என்ன சொல்லணும்? இல்ல, நீங்க வருஷம் அதிகமா கூட்டம் பார்த்திருப்பீங்க. இந்த வருஷம் கூட்டம் குறைவுன்னு நினைக்கிறீங்களா? கூட்டம் குறைவு. எதனாலயா? எதனால நினைக்கிறீங்க? சொல்ல போனா காவல்துறையினர் கூட்டம் ஜாஸ்தி இருக்குது என்ன அப்படின்னு சொல்லி பேரிகார்டெல்லாம் நிறைய போட்டு வர்றவங்க ஆட்டோ என்ன மற்றபடி கார்கள் எல்லாம் அங்கங்க தடை பண்றதுனால மக்களால இங்க பொருள் வாங்க முடியல. மக்களுடைய பாதுகாப்புக்கு தான் செஞ்சிருக்கதா காவல்துறை தரப்பு தெரிவிச்சிருக்காங்க. பாதுகாப்பு இருக்குது, இருந்தாலும் பேரிகார்டெல்லாம் எடுத்து அவங்க இன்னும் முழு மூச்சாக வேலை செய்தால் இந்த பேரிகார்டு தேவையில்லை. சரணியா, பொருட்கள் வாங்கும் கூட்டம் அலைமோதி கொண்டிருப்பதால் மக்களை கட்டுப்படுத்துவதற்கு காவல்துறை ஒரு பக்கமும் தனியார் காவல்துறை, அதாவது அந்தந்த கடைகள் சார்பில் அவர்கள் தனியார் பாதுகாவலர்களை வைத்து இங்கு பொதுமக்களை கட்டுப்படுத்தி வருகிறார்கள். தற்போது நம்மிடையே ஒரு இளைஞர் இருக்கிறார். நீங்க தீபாவளி பர்ச்சேசிங் வந்திருக்கீங்க இல்லையா? என்னென்ன பொருட்கள் வாங்க வந்திருக்கீங்க? ஷர்ட், பேண்ட், டிஷர்ட் எல்லாம் டிஷர்ட், பேண்ட், ஷர்ட் எல்லாம் வாங்க வந்திருக்கு சார். ரொம்ப ரஷ்ஷா இருக்கு, கூட்டமா இருக்கு, வாங்குறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. என்னென்ன கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு இந்த முறையில? நிறைய புது கலெக்ஷன் வந்திருக்கு, மாடி ஷர்ட்ஸ் நிறைய வந்திருக்கு, புது மாதிரி ஷர்ட்ஸ். அதெல்லாம் நாங்க பார்த்து ஹீரோஸ் பார்த்து அதை பார்த்து எடுத்துக்கோங்க சார். நல்லா இருக்கு, என்ஜாய் பண்றதுக்கு. சரணியா, முக்கியமாக இந்த முறை சொல்ல வேண்டுமானால் தீநகர் மற்றும் உஸ்மான் சாலை உள்ளே ஆட்டோக்கள் நுழைவிடாமல் போக்குவரத்து காவல்துறையினர் தடுத்திருக்கிறார்கள். ஆகையால் இந்த பகுதிக்குள் போக்குவரத்து சற்று சீராகவே இருப்பதாக நமக்கு தெரிகிறது. போன தீபாவளி பண்டிகையுடைய இந்த தீபாவளி பண்டிகைக்கு காவல்துறை தரப்பில் ஒரு சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறதாக தெரிவித்தாலும் ஓரளவுக்கு பொதுமக்களும் சற்று வந்து செல்லக்கூடிய சூழ்நிலை தான் இங்கு காணப்படுகிறது. சரண்யா, மணிகண்டன், தீபாவளியை முன்னிட்டு சென்னை தியாகராய நகரில் மக்களின் கூட்டம் எப்படி இருக்கிறது என்பது குறித்து உங்களுடைய கள தகவல்களுக்கு நன்றி.